Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரை மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சு வெங்கடேசன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதிமுகவுக்கு 3வது இடமே கிடைத்துள்ளது. அதிமுகவின் கடும் போட்டியை சமாளித்து பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் 2வது இடத்தை பிடித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் மதுரை மக்களவை தொகுதியில் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் 4,30,323 வாக்குகள் பெற்று 2,09,409 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசன் 2,20,914 வாக்குகள் பெற்று 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். 2,04,804 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் 3வது இடத்தை கைப்பற்றியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே 3ஆம் இடத்திலிருந்த ராம ஸ்ரீனிவாசன் 10வது சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்திற்கு முன்னேறினார். மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனின் வெற்றிக்காக அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரும் கூட்டணி கட்சியினரும் சுற்றி சுழன்று பணியாற்றினர். அதிமுக வேட்பாளரான சரவணனுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஐடி விங் மண்டல செயலாளர் ராஜ் சத்யன் உள்ளிட்ட பிரபலங்களும் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். அதே நேரம் மார்க்சிஸ்ட், அதிமுக வேட்பாளர்களைப் போல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளூர் பிரபலங்கள் யாரும் ராம ஸ்ரீனிவாசன் தரப்பில் இல்லை. அதிமுக வலுவாக உள்ள மதுரையில் அந்த கட்சி வேட்பாளர் சரவணனின் கடும் போட்டியை சமாளித்து 2வது இடத்தை பிடித்துள்ளார் ராம ஸ்ரீனிவாசன். இது மதுரையில் பாஜக ஆதரவு தளம் விரிவடைந்துள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.